திருச்சியில் நடைபெறும் இலவச சிறப்பு மருத்துவ முகாமில் ரொட்டேரியன் டாக்டர் கே சீனிவாசன் கலந்து கொண்டு சிறப்பிக்கிறார். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அடுத்த காரணம்பேட்டையில் நடைபெறும் திமுகவின் மகளிர் அணி சார்பிலான வெல்லும் தமிழ் பெண்கள் மாநாட்டில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் உரையாற்றியுள்ளார். அதனை பார்ப்போம். சமீபத்தில் குஜராத்தில் பேசின ஒன்றிய அமைச்சர் திரு அமித்ஷா அவர்கள், நாங்க இன்னைக்கு பீகார்ல ஜெயிச்சிட்டோம், எங்களுடைய டார்கெட் தமிழ்நாடு அப்படின்னு தமிழ்நாட்டுக்கு ஒன்றிய உள்துறை அமைச்சர் அவர்கள் வார்னிங் கொடுக்கிறார், பயமுத்த பார்க்கிறார். இங்க திரண்டிருக்கக்கூடிய லட்சக்கணக்கான மகளிர் முன்னாடி நாம உறுதியா சொல்ற சுயமரியாதை மிக்க மகளிர் படம் இருக்கின்ற வரைக்கும் சங்கிகளால தமிழ்நாட்டுக்குள்ள தொட்டு கூட பார்க்க முடியாது. தமிழ்நாடு என்பது தந்தை பெரியார் அவர்கள் உருவாக்கிய சமத்துவ பூங்கா. இங்கே அமைதியும் சகோதரத்துவமும் மத நல்லிணக்கமும் தான் என்னைக்கும் நினைச்சு நிற்கும். இந்த அமைதி பூங்காவுக்குள்ள அத்துமீறி நுழையணும்னா பாசிச சங்கில் நினைச்சாங்கன்னா அவங்கள எப்படி விரட்டி அடிக்கணும்னு அந்த ட்ரிக் நம்முடைய தலைவர் அவர்களுக்கு தெரியும். தமிழ்நாட்டுடைய அமைதியை சீர்குலைக்க ஒருபோதும் நாம் அனுமதிக்க மாட்டோம். பாசிச சக்திகளுக்கு சலாம் போட்டு தமிழ்நாட்டுடைய கதவுகளை திறந்துவிட நாம ஒன்னும் அண்ணா திமுக கிடையாது. அண்ணா உருவாக்கின திராவிட முன்னேற்ற கழகம், கலைஞர் வளர்த்தெடுத்த திராவிட முன்னேற்ற கழகம், தலைவர் அவர்களால் வழிநடத்தப்படுகின்ற திராவிட முன்னேற்ற கழகம். ஆகவே பாசிஸ்டுடைய பாட்சா என்னைக்கும் தமிழ்நாட்டில் பலிக்கவே பலிக்காது. உடன்பிறப்புகள் விடமாட்டாங்க. பாசிஸ்டுகள் இன்னைக்கு பழைய அடிமைகள் புதிய அடிமைகள் எத்தனை பேரை கூட்டிட்டு வந்தாலும் தமிழ்நாடு என்னைக்குமே தலைவர் சொல்வது மாதிரி டெல்லிக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான். இன்னைக்கு நம்முடைய தலைவர் அவர்கள் கழகத்துடைய துணை பொதுச் செயலாளர் அத்தை கனிமொழி கருணாநிதி அவங்க தலைமையில் ஒரு குழு அமைச்சிருக்கிறாங்க, தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழு. அந்த தமிழ்நாடு முழுக்க பயணிச்சு மக்களை சந்திச்சு அவங்களுடைய கோரிக்கைகள், குறிப்பா மகளிருடைய தேவைகள் எல்லாம் உணர்ந்து ஒரு தேர்தல் அறிக்கையை தயாரிக்க இருக்கிறாங்க. இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் அந்த குழு அமைச்சு வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் போட்டிக்கு ஒரு குழு அறிவிச்சிருக்கிறாங்க, தேர்தல் அறிக்கை குழுன்னு. நான் அடிமைகளை பார்த்து கேட்கிறேன், எப்படியும் எங்களுடைய தேர்தல் அறிக்கையை காப்பி அடிச்சு நீங்க தேர்தல் அறிக்கையை விட போறீங்க. அதிமுக என்ன காப்பி பேஸ்ட் பண்ணாலும் பொதுமக்கள், குறிப்பா மகளிர், தமிழ்நாட்டு மகளிர் அவங்களை நம்புவதற்கு தயாராக இல்லை. ஏன்னா திராவிட முன்னேற்ற கழகம் தான் என்னைக்கும் சொல்வதை செய்கின்ற அரசாகவும் செய்வதை சொல்லுகின்ற அரசாகவும் நம்முடைய திராவிட மாடல் அரசு செஞ்சு காட்டி இருக்கு. எங்களுடைய வாழ்க்கை முன்னேற வேண்டும் என்று அவர்களுடைய இடத்தில் இருந்து யோசித்து உழைக்கின்ற இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். திருச்சியில் நடைபெறும் இலவச சிறப்பு மருத்துவ முகாமில் ரொட்டேரியன் டாக்டர் கே சீனிவாசன் கலந்து கொண்டு சிறப்பிக்கிறார்.